Hello guys, this is டார்க் பிளாக் கேமிங். ஒரு பெரிய சம்பவம் ஆயிட்டு விட்டது. நான் போன செகண்ட் பார்ட் ரெக்கார்ட் பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சு, கரெக்ட் ஆகிடுச்சு. அதாவது எடிட் பண்ணும்போது எடிட் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுத்துருந்தேன், அது அப்படியே கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த கடுப்பில் நேற்று ஸ்கிப் ஆகிடுச்சு. அதாவது நேற்று வீடியோ எடுக்கலை, அதனால் இப்போ உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் லேட்டாக தான் வரும், ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் வரும் வீடியோ. இல்லை 6 o'clock மேலே தான் வரும், வரதாக இருந்தால். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த 1/4 hour போயிடுச்சு. அந்த 1/4 hourக்கு அப்புறமா தான் பார்த்தேன். அப்புறமா அப்போ வெளியே வந்துட்டு இப்போ தான் ஆடுறேன். அந்த 1/4 hour அதுக்கு முன்னாடி வேறு ஒரு சம்பவம் வேறு ஆச்சு. அதுக்கு போன வீடியோவில் கேம் இதுவாகிடுச்சு. அது பேர் என்னது, கேம் சேவ் ஆகலை. நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அதனால் என்ன ஆச்சு, கேம் சேவ் ஆகாதனால இப்போது நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிடுச்சு. அதனால் போன வீடியோ அந்த 1/4 hourல் அதே லோனை திருப்பி எடுத்தோம். இன்றைக்கி இந்த வாட்டி கொஞ்சம் தள்ளி எடுத்துருந்தோம். அதாவது $20 கொடுக்குற மாதிரி ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தள்ளி எடுத்துருந்தோம். அதில் என்ன ஆயிடுச்சு, அந்த $20 இதெல்லாம் வாங்கி போட்டேன். இந்த நியூ ஸ்டாக்ஸ் கூடவே இங்கே இவ்வளோ இருக்குது, இவ்வளோவும் எக்ஸ்ட்ராவும் வாங்கி வச்சுருக்கேன். அந்த இது கேம் ப்ளே சேவ் ஆகாமல் போனதுனால போன வீடியோவில் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது போன வீடியோ. ஏன்னா அது சேவ் ஆகாமல் போயிடுச்சா, அதனால் புதுசாக இருந்தது. இதுவே நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி இந்த பேங்க்ரிப்ட் ஆகிற மாதிரி காட்டணும்ல, அதுக்கு தான் இந்த வீடியோவோட தம்ப்நெயிலே 2nd and 3rd பார்ட்டுன்னு போட்டிருப்பேன். அதான் இதில் சம்பவம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் சம்பவம் ஆகுது. சரி, இருக்கிறதை பாடிக்கிட்டு இல்லாததை ஆர்டர் போட்டு ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வீடியோ கேம் ப்ளே வீடியோவுக்கு வியூஸ் போதோ இல்லையோ, நான் கோட் படம் போனது அந்த என்ட்ரி சீனை நானாக எடிட் பண்ணி போட்டேன். அதுக்கு செம்ம வியூஸ். அதாவது எடிட் பண்ணினா அது என்ட்ரி சீன் அது காப்பிரைட் விழக்கூடாதுன்னு சில இதெல்லாம் ஃபில்டர்லாம் மாற்றி அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்டி அது போடாமல் போட்டேன். அதுக்கும் வியூஸ் வந்தது, இன்னும் காப்பிரைட் விழுந்துருச்சு. அதனால் நான் திருப்பியும் அதை தூக்கிட்டு எடிட் பண்ணிட்டு அதை போட்டேன். இந்த அடுக்கிற நேரத்தில் பேசலாம், ஏன்னா இந்த அடுக்கிற நேரத்தில் சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால் இந்த அடுக்கிற நேரத்தில் பேசலாம். இந்த அடுக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று பேசினே இருந்தால் டைம் பாஸ் ஓடும். பாஸ்தா ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒன்று காலி பண்ணிடலாம். இந்த ஒன்றுலாம் எதுக்கு தான் வச்சுருக்கணும், அதுனா $3 அவ்வளோதான். ஐயோ, திருப்பி 2 இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா இப்படி கடுப்பேற்றுறானுங்களே தெரில. ஆயில் இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் ஒன்று போடணும். இந்த டீயும் காஃபியும் செமையாக சேல் ஆகுது. இது 2மே ரேட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வச்சுருக்கேன். அதாவது ரேட்டு செம ரேட்டு வச்சுருந்தேன். நான் காட்டுறேன், 1 minute. நான் இதை வச்சுட்டு காட்டுறேன். ஏதாவது பாட்டு, அதாவது இந்த காப்பிரைட் இல்லாத சாங்ஸ் சில இதிலெல்லாம் போடுவாங்கள்ல, டைம் லாப்ஸ் மாதிரி. அந்த டைம் லாப்ஸுக்கு அந்த காப்பிரைட் இல்லாத சாங் இருக்கும்ல,
அதெல்லாம் ஏதாவது சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் கடுப்பாக இருக்குது. இப்போ ஒன்று கட் பண்ணிட்டு போடுறேன், அதுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டுணும்ல. கேம் திடீர்னு கிளிச் ஆகிடுச்சு. இல்லை கிளிச் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன் கிளிச் ஆகுதுன்னு தெரில, திடீர்னு நார்மல் ஆகிடுச்சா? எஃபிஎஸ்ஸை குறைச்சிக்கலாம் 30. இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்று, எல்லாத்தையும் ஒன்று ப்ரெட்டை தவிர. நோ 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 இந்த குறையணும். இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் எல்லாமே. என்ன பண்ணுறது? பர்ச்சேஸ். இப்போ போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அடுக்க வேண்டிதான். மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு குப்பை மாதிரி இருந்ததில்ல, அதே மாதிரி போட்டு டேவை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். ஆனால் கரெக்டாக ஆகணுன்னு காண்டாயிட்டேன். அதனால் திருப்பியும் இன்றைக்கி உட்காந்து ஷூட் பண்ணி, அதாவது ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கே போடுறேன். நாளைக்கு வேற ஒரு சிட்டி ஸ்மாஷ்னு ஒரு கேம் பார்த்துருக்கேன். அது ஆல்ரெடி எனக்கு சிட்டி ஸ்மாஷ் தெரியாது, சோலார் ஸ்மாஷ்னு ஒன்று விளாடுவேன். ஆனால் அது பழைய கேம். அது இப்போ விளாட மாட்டேன், அதுவே எப்பயோ 2 இயர்ஸ் பிஃபோரோ அந்த மாதிரி ஆடிருந்தேன். அதை பார்த்து இப்போ அதை போயிட்டு ஆடலான்னு ஏற்றலான்னு போனால் சிட்டி ஸ்மாஷ்னு ஒன்று இருக்குது. அது ஏற்றி இப்போ விளாடி பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நல்லா இருந்தது. அதனால் அதை வீடியோ போடலான் இருக்கேன். ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணி செமையாக இருக்குது. அதனால் நான் எப்பயாவது ரேராக டெய்லி வீடியோ வரும். எனக்கு ஒன்றும் ஒரு 26th சம்மர் ஹாலிடே, அதில் வேணால் டெய்லி வீடியோ போட பார்க்கலாம். ஆனால் முடியுமா முடியாதா? ஆனால் அதுக்குள்ளே மைண்ட் கிராஃப்ட் நான் விளாட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அதான் டிகேஜி கேம், அதாவது என் ஃப்ரெண்டு தான் டிகேஜி கேமர். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆரம்பித்ததுனால அவன் ஒரு அது டிகேஜி கேமர் இல்லை, அது ஷார்ட் ஃபார்ம். ஃபுல் ஃபார்மு டெரர் கிங் கேமிங்னு அவனோட சேனல். அவன் கூட மைண்ட் கிராஃப்ட் கொலாப் பண்ணி ஆட போகிறான். ஆனால் அவனோட வாய்ஸ் கேட்காது, ஏன்னா அவன் ஒரு ஹிந்தி யூடியூபர், நான் ஒரு தமிழ் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சேனல்னால் சொல்லாமன்னு தெரில. அதனால் அவனோட வாய்ஸ் கேட்காது. அப்புறமா அவனோட வீடியோலையுமே என்னோடய வாய்ஸ் கேட்காது. அது அந்த மாதிரி தான். அது என்ன ஒரு பார்ப்போம். இப்போது 2 பேருக்கும் எக்ஸாம் இருக்குல்ல, ஏன்னா அவனும் என் ஸ்கூல் தான், என் கிளாஸ் தான். 2 பேருக்கும் எக்ஸாம் இருக்குது. அதனால் 2 பேரும் எப்போ ஃப்ரீயாக ஈஸியான எக்ஸாம் வருதோ அப்போ தான் உட்காந்து போட முடியும். அவ்வளோதான், கடை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி லூஸ் பண்ணதை எடுத்துடணும். பில்லு கட்டவே இல்லை. இன்றைக்கி போகும்போது கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு தான் போகிறேன். ஆனால் போன வீடியோ நல்லா இருந்தது, அது போயிட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. கடுப்பாக இருக்குது. அது கரெக்ட் ஆனோடனே கடுப்பாக இருக்குது. லைட்
ஆஃபில் தான் இருக்கா? ஃப்ரிட்ஜு எவ்வளோ? ஃப்ரிட்ஜு சிங்கிள் வாங்க தான் காசு இருக்குது, வாங்குவோம். ப்ராடக்ட்ஸ் இது எதுக்கு வாங்கினேன்? மைனஸ் இது நான் ஒன்றே தான் ஆட் ஆகிருக்கேன். 2 3 4 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு வைக்கலாம் இடம் இருக்குது, மிச்சம் மீதி ப்ராடக்ட்ஸ் வைக்க தான் இடம் இல்லை. அவ்வளோதான், $77 வந்துட்டோம். நம்ம ஓட்டிடலாம், ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. அதுவும் இப்போ வேறு ஃப்ரிட்ஜிலேருந்து வேறு வாங்கி வச்சுருக்கோம். நான் எதுக்கு ஓப்பன் பண்ணனே எனக்கு தெரில. பரவாயில்ல, இன்றைக்கி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஏன்னா நான் ஒன்றும் எதுவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கல. அப்புறமா ஆஃபர் மாதிரி இருக்கிற கம்மியஸ்ட்டு, அதாவது லாபமே இல்லாமல் விற்கிற மாதிரி ஆகிடும். அவனுங்க என்னெல்லாம் கேட்டானுங்களோ அது எல்லாமே வந்திருக்கு. சீஸ் தான் முட்டாமல் கேட்டுருந்தானுங்க. சீஸும் முட்டையும் தான் மெயினாக. வாட்டர் பாட்டில் ஏதோ ஒருத்தன் தான் கேட்டான். பால்லாம் கண்டுக்கவே இல்லை. எதுக்கோ வாங்குறது வாங்கியாச்சு. முட்டை கேட்டுருந்தானுங்க. இது 2 இருக்கா? 2 ரோவில் வச்சிடலாம். ஐயோ, பால் இருந்தா ஏதாவது ஒன்று 2 ரோவில் வச்சு தான் ஆகணும். இல்லை எல்லாருமே ஒன்று ரோவில் வச்சிடலாம், ஈக்குவலாக இருக்கும். இடமே இல்லை. சீக்கிரமாக ஒரு ஸ்டோரேஜ் வாங்கணும், அதுக்கப்புறமா ஹையர் பண்ணணும். நல்ல வேலை இவனுங்க கோவப்பட்டு அப்படியே வச்சு போட்டுட்டு போயிடாமல் இருக்கானுங்க. அந்த மாதிரி கொடுக்கல, அதுவே நல்லது. சொல்லலை, அதே தான். என் கம்ப்யூட்டருக்கே இடம் இல்லை, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம கடை. ப்ரைஸே சேஞ்ச் பண்ணல நான். $3 இல்லை, $3.50 இல்லை, $4. எத்தனை பேர் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தீங்க? இப்போ வாங்கடா. $3. ஐய, பால் என்ன இப்படி இருக்குது? இதுக்கு தான் எவனுமே கேட்கலையா? தண்ணி பாட்டிலாம் விடவே மாட்டேன். இப்போ தண்ணி பாட்டில் பாலோட தண்ணியே நல்லா இருக்கு. இதோ இதுதான் சொல்லியிருந்தேன். இது $10 வச்சுருக்கேன். ஆனால் இது $7க்கு $10 வச்சுருக்கேன். இதெல்லாம் செம்ம லாபம். இது $3க்கு $6 வச்சுருக்கேன். இதெல்லாம் டபுள் தி ப்ரைஸாக வச்சுருக்கேன். இதோ வாங்கியிருக்கான் $10. எதுவுமே இல்லாமல் $28. இதே மாதிரி தான் நேற்று வந்துருந்தது, செமையாக இருந்தது நேற்றுலாம். இந்த மாதிரியும் வந்துருந்தானுங்க சில பேர். இதோ பரவாயில்லையே. ஐயோ செம. இது $35. ஏன்பா காசு கொடுக்குறேன்? $36. அந்த $1 அவனே எடுத்துன்னு கொடுத்துருக்கலாம். மென்ட்டுனே கொடுக்குறானுங்க. அதுக்குள்ளே ஈவினிங்காக சுத்தம். ஏன்னா வாங்கடா, ஒன்றும் 3 minutes தான் இருக்குது. இன்னைக்கிட்டே முடியவே.
சீக்கிரம் எவனா வாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்கள, இப்போ வாங்கடா. இப்போலாம் வரமாட்டாங்க, எப்போ தான் வெயிட் பண்ணுறோமோ அப்போ தான் வருவாங்க. அப்படியே அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம எதுக்கு சும்மா இருக்க. அவ்வளோதான். இது சேல் ஆக மாட்டேது, காஃபி நல்லா சேல் ஆகுது. ஒருத்தனும் விட மாட்டான். காண்டி ஏற்றுறானுங்க, ஒருத்தனும் உள்ள வர மாட்டானுங்க. அவ்வளோதான். காஃபி தான் நல்லா சேல் ஆகுது. கடை ஓப்பனாக தானே இருக்குது. க்ளோஸ்டா? அட, ஓப்பனே பண்ணல. இல்லையே, ஒரு வேளை ஓப்பன் இந்த கடையை தான் க்ளோஸ் பண்ணிட்டோம் போல். இதோ இது வேலை வந்துடுச்சு. இந்த நீ வச்சதே வச்சுட்டேன், எடுத்ததே வச்சுட்டேன். அப்படியே நில்லுங்க, வந்துடுறேன். வந்துட்டேன். வாவ், இதுக்கே $30. $1 தானே, $21. கார்டா? எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு முதல் கஸ்டமர் கார்டோடு வந்தவன் வந்தான். ரெண்டாவது அவ்வளோதான். அடுக்கிற வேலையை பார்ப்போம். எப்போ அடுக்கிறோமோ அப்போ தான் கரெக்டாக வருவானு. சுகர் வாட்? ஃபஸ்ட்லாம் சுகர் தான் மெயின் இதுவாகவே இருந்தது, இன்கம். ப்ரெட்டு பா, நான் லைனாக வரையா? 9 o'clock ஆகிடுச்சு. உனக்கு தான் லாஸ்ட்டு, கிளம்பிடு. பாய். கிளம்பு. இன்னைக்கு மைனஸில் போகுது. பாஸ்தா சுகர் பவுடர் என்ன தான் விலை குறைஞ்சாலும் என்னால் குறைக்க முடியாது. நான் ஏற்றியே வச்சுருந்தா ஏற்றியே தான் இருக்கும். சாக்கோஸ்லாம் என்னையா அது? எதுவுமே காலியாக மாட்டேது. காஃபி தான் காலியாகுது. காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணோம். இதோ நல்லா அதிகமாக வச்சாலும் அதுதான் வந்து வாங்குறானு. எல்லாத்தையும் வாங்கி டப்பாவாக வச்சுருக்கிறேன் கடையில். ஐயோ, கம்ப்யூட்டர் எதுக்கு வந்து முட்டின்னு இருக்கேன் நான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா இப்பயே இவ்வளோ ஸ்டாக்ஸும் இருக்குது, கூடவே அது பேர் என்னது 120 இருக்கா. நான் ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ணி வைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆமாங்க ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு வீடியோ வரும். அது பெரிய சர்ப்ரைஸ். அது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி நல்லா காசு சேர்த்து வச்சுருப்பேன். கரெக்டாக வீடியோ ஆரம்பித்தோன்னே, நல்லானா லட்சக்கணக்கிலலாம் இல்லை, ஒரு தெரில, அது அப்போ பார்த்துக்கலாம். That's all for today guys. Bye.